ஹே மை ஃபேமிலி, இன்றைக்கி வெயிட் பார்த்திங்கன்னா 60 புள்ளி அதே 50 கிராம்லேயே இருக்குது. பார்க்கலாம். வழக்கம் போல் கருவேப்பிலை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டேன். நீங்கள் ஜீரக வாட்ரு, ஓம வாட்ரு இந்த மாதிரி டெய்லியும் வேறு வேறு மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆனால் எனக்கு கருவேப்பிலை சாப்பிட்றது ஹேர் ஃபால் கம்மியாகுது. முடி கொட்டுறதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆன மாதிரி இருக்குது. இருக்கிற முடியாவது கொட்டாத பாதுகாக்கிற மாதிரி இருக்குது. வழக்கம் போல் அதனால் நான் ஒரு கொத்து கருவேப்பிலையே நல்லா மென்று அந்த சாறு வர மாதிரி மென்று சாப்பிடுவேன். சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 1 ஹவர் கேப் விட்டு டீ குடிப்பேன். சில நேரங்களில் ரொம்ப காலைல நம்மளுடைய எனர்ஜி ஸ்பீடாக வேலை செய்யணுங்கிறதுக்காக ஒரு 1/2 அன் ஹவரில் கூட நான் காஃபி குடிச்சிருவேன். இல்லை அப்படின்னா 1 ஹவர் கழித்து தான் பார்த்திங்கன்னா காஃபி எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிப்பேன். இன்னும் வாக்கிங் போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் வாக்கிங் போக நேரம் பத்த மாட்டேங்குது. கண்டிப்பாக வாக்கிங் போனோம் அப்படின்னா இன்னும் வெயிட்டு சீக்கிரமாக உடம்புல குறையும். நம்ம எந்த விதமான ஜங்க் ஃபுட்ஸை எடுத்துக்கவே இல்லை. ஸோ வெயிட்டு நமக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகுது. ஆனால் நம்ம எனர்ஜி வேஸ்ட் பண்ணோன்னா நம்ம ஃபேட்டும் இன்னும் நல்லாவே பேர்ன் ஆக ஆரம்பிக்கும், கலோரிஸ் பத்தாமல். ஸோ பார்க்கலாம். வாக்கிங் போக ஆரம்பிக்கிறேன். பெரிய வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வாக்கிங்கும் போக ஆரம்பிங்க. காலையில் இது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு சொல்கிறேன். இந்த வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ஒரு எனர்ஜியாக இருக்கும். வாக்கிங், ஒர்க் அவுட், டயட் அப்படிங்கிற இந்த 3 விஷயம் தான் நம்ம வெயிட்டை சரசரன்னு உடம்ப குறைக்கிறதுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வேறு எதுவுமே நம்ம பெருசாக எஃபோர்ட் போடணுன்ற அவசியமே இல்லை. நம்ம இதை கண்டினியூவாக பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கு மாற்றம் வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் நைட்டே எல்லா பயிருமே ஊற வச்சுருந்தேன். அதை தேங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிக்கிட்டேன். அது மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன். காஃபி குடித்ததே ஒரு மாதிரி இருந்தனால அதை மட்டும் காலையில் சாப்பிட்டேன். எத்தனை மணிக்கு சாப்பிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு 9, 9:30க்கு சாப்பிடுவேன். அந்த டைமுக்குள்ளே நான் என் வேலையை எல்லாமே முடிச்சிடுவேன். ஒர்க்குக்கு போகிறனால அந்த டைமில் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிட்டு நல்லா மென்று சாப்பிட்டேன். மதியம் லஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு 70 கிராம் அளவுக்கு தான் ரைஸ் இருக்கும். ரொம்ப கம்மியாக தான் ரைஸ் எடுத்துக்கிட்டேன். ரைஸு ப்ளஸ் அதோட சாம்பார், முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் ப்ளஸ் முட்டைக்கோஸ் பொரியல் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ரைஸ் ரொம்ப கம்மியாக தான், ஒரு 70 கிராமுக்கும் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். இதுதான் மதியம் லஞ்சுக்காக சாப்பிட்டேன். இன்றைக்கி நைட்டுக்கு ஒரு ரெசிபி. மீல் மேக்கரை சுடுதண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு நல்லா இருக்க புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோடு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் அதிகமாக கூட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை மிளகா ஒரு கொஞ்சமாக, அப்புறம் ஒரு அரை பச்சை மிளகா, அதுக்கப்புறம் இஞ்சி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், இதோட ஒரு 6-7 மிளகு சேர்த்துக்கணும். மிளகு சேர்த்துட்டு ஃபைனலாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. நம்ம வடை மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. நல்லா அரைச்சிட்டு அதோட கடல மாவு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. பிசைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா தோசைக்கல்ல நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருந்தேன். அந்த ஸ்பூன் எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெய் நகர்த்திட்டு எண்ணெய் ஊற்றுனது ஒரு இடம் நகர்த்தி கொஞ்சம் இந்த உருண்டையை தட்டி நல்லா 2 பக்கமும் சிம்மிலே வச்சு மொறுன்னு வேக வச்சுக்கோங்க. இதோட நான் 2 ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். என்கிட்ட வீட் ப்ரெட் கிடைக்கல, கோதுமை ப்ரெட் கிடைக்கல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நார்மல் ப்ரெட் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வீட் ப்ரெட்டாக இருந்ததுன்னா அதை எடுத்துக்கோங்க. அதோட ஒரு கொய்யாக்காய், நான் காலைல பட்டாணி வேக வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் சூப் வச்சுருந்தேன். அந்த தண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அதை எடுத்து சூப் வச்சுக்கிட்டேன். ஃபேமிலி இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கும் நான் அதே வெயிட்லேயே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கேன். வாக்கிங் போக ட்ரை பண்ணால் கண்டிப்பாக நமக்கு மாற்றம் வரும். என்னோட வீடியோவை பார்த்து நிறைய பேருக்கு 5 கிலோ வரைக்கும் வெயிட் லாஸ் ஆயிருக்கு. ரொம்ப சந்தோஷம். நான் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போறேன், ஒர்க் அவுட் போறேன்னா நான் நினைச்ச 57 kg சீக்கிரம் வந்துருவேன். நீங்க எல்லாருமே தொடர்ந்து வாக்கிங், ஒர்க் அவுட் கண்டிப்பா போங்க. ஒரு பெரிய வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கன்சிஸ்டன்சியா பண்ணுங்க, மாற்றம் வரும். நிறைய பேருக்கு வந்திருக்கு, இனிமேலும் வரும். நீங்க நினைச்ச வெயிட்ட சீக்கிரமா அடைஞ்சிருவீங்க. வீடியோ தொடர்ந்து பார்த்து ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு மாற்றம்ங்கிறது வரும். வீடியோ கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டு புதுசா பாக்குற உறவுகள் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.